கலகலவன சிரி கண்ணில் நீர் வர சிரி. நாடு எப்படி இருந்த நாடு? நல்ல பொருட்களை மட்டுமே தயார் செய்த நாடு இல்லையா சார்? அந்த காலத்தில் எப்படின்னா பொருட்கள் வந்து இந்திய பொருட்கள் வந்து மேட் இன் இந்தியானா ஒரு கம்பீரம் இருந்தது. இப்போ இல்லை. நம்ம கடைக்கு போய் நம்மளே கேட்குறோம் சார், அதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பு. அது தப்புன்னு தெரியாமலே நம்ம இருந்துகிட்ருக்கோமே சார். பொருள் வாங்குகிறோம், கடையில் கேட்குறோம் இது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டானு. அவன் சொல்கிறான் டூப்ளிகேட் ஆனால் ஒரிஜினலோட நல்லாயிருக்கும் சார்ன்றான். எப்படா டூப்ளிகேட் ஒரிஜினலோட நல்லாயிருக்கும்? பழகிட்டோம். ஓகேன்னு வாங்கி வரான் சார். இவன் ஓகேன்னு வாங்கி வரான். நல்லவனுக்கு அர்த்தத்தை மாற்றிட்டோம். அது என்ன ஒரு நல்ல வார்த்தை, நல்லவன் அப்படின்னா என்ன? குட் மேன். அர்த்தத்தை மாற்றிட்டோம், நம்மளே யூஸ் பண்ணுறோம். கவர்மெண்ட் ஆஃபீஸ் போனால் அந்த ஏ செக்ஷனில் ஃபஸ்ட்டு கிளர்க்கு நல்லவன், கை நீட்டி காசு வாங்கிட்டான், வேலை முடிச்சு கொடுத்துருவான்றான். அப்போ நல்லவனுக்கு அர்த்தம் இதான். அதுக்கு அவன் சொல்கிறான், அவனை போய் நல்லவன்ற, அவனுக்கு அர்த்த உட்காந்துக்கிறா இருப்பார் மஞ்சள் சட்டை, அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னா. ஏன்னா வேலை முடிக்கலைன்னா காசை திருப்பி தர்றாரா? அப்போ நல்லவனுக்கு அர்த்தம் மாற்றிட்டோம். ஒரு காலத்தில் கோயிலுக்கு போனால் சார் மங்களவாத்திய இசை நாயனம். அது வந்து பார்த்திங்கன்னா ஏன் வச்சோம் மங்களவாத்திய இசைனா, அது வாசிக்க ஆரம்பித்தோன்னா அது மங்களம். உங்களுக்கு இந்த நூற்றாண்டில் கண்டுபிடித்த மின்சாரம் போய்விட்டால் கூட அந்த சத்தம் போகாது. மனசுக்குள்ளே சாமியை நினச்சி அந்த சத்தத்திலேயே இறைவனோட அருளை பெறலாம். இப்போ அதுவும் குறைஞ்சி போச்சு. இப்போ கோயிலில் ட்ரம்ஸ் வச்சுருக்கான். இல்லை எப்போ அடிக்க போகிறான்னு தெரியாது சார். சாமி கும்பலான்னு ஆர்டிஃபிஷியல்லாம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் சார் கோயிலுக்கு போனால். அன்றைக்கி எங்கள் 3வது தெருவில் ஒரு கோயிலில் ட்ரம்ஸ் வச்சுருந்தான். நைட்டு 12 மணிக்கு இதாகிடுச்சு, எலக்ட்ரிக் சர்க்யூட் ஏதோ ஆகி தனியாக அடிக்க ஆரம்பிச்சிச்சு. நைட்டு 12 மணிக்கு எல்லாம் வந்துட்டான். கோயிலுக்கு பூட்டி இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸ்டேஷனுக்கு சொல்லிட்டோம். அதில் கூட்டத்தில் ஒருத்தர் சொல்கிறாரு, தர்மகர்த்தாவை கூப்பிடு, அவர் தான் பூட்டு உடைக்குது கில்லாடி அப்படின்னா. எல்லாமே மாறிடுச்சு, கோயில் மாறிடுச்சு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒன்றும் இல்லைங்க, திருப்பதிக்கு போகிறோங்க. நான் திருப்பதிக்கு போயிட்டு 50 ரூபாய் க்யூவில் நின்னேன். பெரிய க்யூ, உங்கள் எல்லாருக்குமே தான் தெரியுமே. 50 ரூபாய் க்யூவில் நின்னேன். வழியெல்லாம் பெருமாள் ஸ்லோகம் சொல்லின்னு போகிறேன். பின்னால் ஒய்ஃப் வந்துன்னு இருக்காங்க. நீங்கள் திருப்பதிக்கு போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த பிரகாரம் வெளி பிரகாரம் சொல்கிறேன். நீங்கள் நடந்து போகிற வழியில் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா நிற்கிற இடத்துல எல்லாமே கல்வெட்டு. சரியா? ஒரு கல்வெட்டுக்கும் 2வது கல்வெட்டுக்கும் நடுவில் கேப்பை வந்து ஈயம் பூசி மூடியிருப்பாங்க. சரியா? நம்ம க்யூவில் நிற்கிற பக்திமான்கள் எல்லாரும் அதை இது பண்ணி ஈயத்தில் கீழே தள்ளிட்டுருப்பான். அங்கெல்லாம் ஹோல் இருக்கும். பின்னால் வர பக்திமானுங்க வந்து நம்ப மாட்டீங்க, கம்பெனி விசிட்டிங் கார்டை அதில் சொருவி வச்சுருப்பான். அதாவது அவர் மார்க்கெட்டிங் பண்ணுறாரு, யாருக்கு? பெருமாளுக்கே. மேலெல்லாம் சொருவி வச்சுருப்பான். எதுக்குன்னே தெரியல. சாமி உள்ளே போய் கும்பிட போகிறார். இடத்த அழுக்கு பண்ணுறதுல நம்மளை விட யாரும் கிளடிங்க இல்லை. ஆமாங்க, நான் அது வரையும் போயினே இருந்தேங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க சார். மேலே ஒருத்தர் எழுதிட்டு போயிருக்கான், ஜெயந்தி ஐ லவ் யூ அப்படின்னு. அது வரையும் பெருமாள் ஸ்லோகம் சொன்னேன்னா, அதை பார்த்தோன்னே என்ன ஆகிடுச்சு, பிஜி படிக்கும்போது நம்ம கிளாஸில் ஜெயந்தின்னு ஒரு பொண்ணு இருந்தது. இதே வார்த்தையை தானே நம்மளும் சொன்னோம். மூஞ்சிக்கு இதெல்லாம் ஒரு கேடான்னு போயிடுச்சேன்னு பெருமாளை விட்டுட்டேன். 5 நிமிஷம் ஜெயந்தி நட ஸ்லோவாகிடுச்சு. என் ஒய்ஃபு எங்கே வந்தாலும் பெறாக்கு பார்த்துருங்க, நீங்கள் போங்க முன்னால் அப்படின்னா. சொல்லலை அவகிட்ட என்ன நினச்சாலும். சார் மாறிடுச்சு, நம்மளும் மாற்றிட்டோம். மாறுகிறது எதுவுமே நிறைய பேர் இல்லை. வாழ்க்கையில் வந்து நான் 100 120 வயசு இருக்கணும் சார், 140 வயசு இருக்கணும், ரொம்ப நாள் இருக்கணும். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னான் சார், நான் போய் ஜோசியம் பார்த்துட்டு வந்தேன், ரொம்ப வருத்தமாக இருக்குன்னா. ஏன்டான்னு, 90 வயசு வரையும் தான் இருப்பேன்னாண்டா அப்படின்றான். நான் சொன்னேன், அப்புறம் என்ன பண்ண போகிற? கவர்மெண்ட் சர்வெண்ட் சார் அவன். அது வரையும் கவர்மெண்ட்டு வரி பணம் கொடுக்கணும், பென்ஷன். அவனுக்கு 90 வயசு வரையும் இருப்பானா. அதுக்கப்புறம் போயிடுவோமோன்னு கவலைப்படுறான். அவனை என்ன பண்ணுவீங்க? இருக்கிற வரையும் மகிழ்ச்சியாக இருங்க. நான் ஒன்று சொல்கிறேன், நிறைய பேர்கிட்ட நீங்கள் ஆம்பிஷன் என்னன்னு கேட்டு பாருங்கள்.
ஒரு தொழிலதிபர்கிட்டயே போய் கேளுங்க உங்கள் ஆம்பிஷன் என்னன்னு. இந்தியா நம்பர் 1 இருந்தார் வச்சுக்க, வேர்ல்டு நம்பர் 1 ஆகணும்னு இல்லையா? ஸ்டேட் நம்பர் 1ல் இருக்கிறவங்க இந்தியாவில் நம்பர் 1 இருக்கணும்னுவாங்க. ஒரு காலேஜில் போய் ப்ரொஃபஸரை கேளுங்க நான் டீனாக இருந்து ரிட்டையர் ஆகணும்னுவான் இல்லையா? ஒரு பையனை கேளுங்க ஸ்டேட் ஃபஸ்ட்டு வரணும்னுவான். ஏன்? அதான் ஆம்பிஷன். நான் சொல்கிறேன், நாம் ஆம்பிஷன் என்னன்னு கேட்கும்போது யாராவது ஒருத்தர் நான் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாக வாழ்வது தான் என்னுடைய ஆம்பிஷன் என்னைக்கு சொல்கிறானோ அன்றைக்கி தான் மகிழ்ச்சியாகவே வாழ்வோம். மகிழ்ச்சியாக வாழ்வது தான் ஆம்பிஷன். அதுக்கு தானே சார் பிறந்திருக்கோம். இல்லைன்னா நம்ம குரங்கா பிறந்திருக்கலாமே, கரடியாக பிறந்திருக்கலாமே, சிரிக்க பிறந்திருக்கோம் சார். அந்த சிரிப்பையை விட்டுட்டு நம்மளும் மிருகங்களாட்டமே மாறி 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 கஷ்டப்படுறோம். நிறைய பேர் எப்பவுமே வாழ்க்கையில் இன்பமாக இருக்கணுன்றான், எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும். முடியாதுங்க, கஷ்டம். துன்பமே வரக்கூடாது, முடியாது. ஒரு 4 நாள் ஜுரம் அடிச்சதுனால ஃபீவர் வந்துச்சு, ஃபீவர் வரும். மனுஷன்னா ஃபீவர் வரும், உடம்பு சரியில்லைன்னு வரும், ஒரு ஆப்ரேஷன் செய்ய வேண்டி வரும். ஆப்ரேஷனில் ஒரு கிட்னி போனாலும் ஆச்சரியப்படக்கூடாது. எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாம் நடக்கும். எதுவாக இருந்தாலும் நடக்குன்றது முடிவாக இருக்கணும். எல்லாமே இன்பமாக இருக்கணுன்றது கஷ்டம். கண்ணதாசன் அற்புதமாக ஒரு வார்த்தை சொன்னார், இன்பத்தில் துன்பம், துன்பத்தில் இன்பம், இறைவன் வகுத்த நியதி அப்படின்னாரு. இறைவன் எப்படி அந்த மாதிரி நியதி வகுப்பான்? சார் இன்பம் இருக்குது, இன்பம்னு சொல்லிட்ட பிறகு அது உள்ள என்ன துன்பம்? சரி, துன்பம்னு சொன்ன பிறகு அது உள்ள என்ன இன்பம்? எப்படி இருக்குது? நான் என் வாழ்க்கையில் நடந்த உதாரணம் சொல்கிறேன் சார். நீங்கள் இப்போ இங்கேருந்து சென்னைக்கு போகிறீங்க, எப்படி எது போகிறது சௌகரியம்? காரில் போகலாம், ட்ரெயினில் போகலாம், பஸ்ஸில் போகலாம், ஃப்ளைட்டில் போகலாம். எல்லாத்தை விட இந்த ஃப்ளைட்டில் போகிறதுன்றது ஒரு கம்ஃபர்டபுள், ஒரு ப்ரெஸ்டீஜ், ஒரு கௌரவம், ஒரு பந்தா, எதுவாக இருக்கட்டும். ஃப்ளைட்டில் போனால் நேரம் கம்மி, சீக்கிரம் வேலை முடிச்சுட்டு காலையில் போயிட்டு மெட்ராஸில் வேலை முடிச்சுட்டு திரும்பி வந்துடலாம். மெட்ராஸில் இருக்கிறவங்க காலையில் கிளம்பி வந்து கோயம்புத்தூரில் வேலை முடிச்சு சாயங்காலம் வீட்டுக்கு போயிடலாம். ஸோ அது கம்ஃபர்டபுள். பிளேனில் போகிறது இன்பம் உண்மை. ஆனால் அதில் உண்மையான இன்பம் எது தெரியுமா? நீங்கள் ஃப்ளைட்டில் எந்த இருக்கையில் உட்காந்துட்டு போகிறீங்கன்றது. 3 சீட்டு சார். இந்த நடுவில் உட்கார்றத விட நரகம் எதுவுமே இல்லை தெரியுமா? சொல்லி வச்ச மாதிரி குண்டா ஒரு ஆள் இங்கே இந்த பக்கம் வருவான், இந்த பக்கம் ஒரு ஆள் உட்காருவான். அந்த கைப்பிடியில் நம்ம கை வைக்கிறதுக்கு சண்டை போட்டு அதுக்குள்ளே மெட்ராஸ் வந்துடும். அவன் வச்சிருப்பான், அவன் எப்போ அந்த கையை நவுத்துவான்னு பார்த்து டக்குன்னு வைக்கணும். நம்மளே மறந்து போய் தலை சொரிஞ்சேன்னா திருப்பி அவன் கை வச்சிடும். அதனால் தலை மூக்கு பக்கம் நமைச்சா கூட இப்படியே வச்சுட்டு இதே நரகம். இருக்கிறதுலே கம்ஃபர்டபுள் சீட்டுன்னு பார்த்தா விண்டோ சைடு தான். ஏன் இந்த சென்டரில் எவன் உட்காந்தாலும் சரி நம்ம ஜன்னலில் சாஞ்சிடலாம். அதுவும் அப்ராட் போகிற ஃப்ளைட்டில் இருக்குது பாருங்கள், அதில் சென்ட்ரல் உட்கார்றது அதே கதை. சென்டர் சீட்டாவது பரவாயில்ல சார், இந்த அயில் சீட்டு இருக்குல்ல அது நரகம். அதுக்கு நீங்கள் ஃப்ளைட்டில் டாய்லெட் கிட்டே நின்றுக்கிட்டே போயிடலாம். உண்மையிலே நரகம், உண்மையிலே நரகம். சும்மா இருக்க மாட்டானுங்க சார். ஒரு அரவருக்கு ஒரு வாட்டி ஒருத்தர் எழுந்துவான், எஸ்கியூஸ் மீ அப்படின்வான். எழுந்துக்கணும். ஏன்னா நம்ம காலை இப்படியே தள்ளினா கூட போக முடியாது, எக்கனாமியில் அவ்வளோதான் இது. எழுந்துக்கணும். எழுந்து அவன் பாத்ரூம் போயிட்டு வர வரையும் நீங்கள் வெயிட் பண்ணணும். அவன் 5 நிமிஷம் ஆகும், 10 நிமிஷம் ஆகும், 15 நிமிஷம் ஆகும், 20 நிமிஷம் ஆகும். ஏன்னா நீங்கள் உட்காந்துட்டு தூக்கம் கண்டினியூ பண்ண முடியாதுங்க. திரும்பி ஒரு எக்ஸ்கியூஸ் மீ கேட்பான், திருப்பி எழுந்துக்கணும். சில பேர் அது கூட கேட்க மாட்டான், தட்டுவான் அப்படின்வான். திருப்பியும் போய் உட்காரணும். இந்த ஓர சீட்டில் இருக்கவங்கள அவனுக்கு நம்ம தான் சர்வீஸ் பண்ணணும் தெரியுமா? இந்த ஹேர் ஹோஸ்டல் சாப்பாடு எடுத்துன்னு வருவா, அவளுக்கு அந்த ஓரம் இருக்கிறவன் முடியாது, நம்மக்கிட்ட கொடுப்பா, வாங்கி கொடுக்கணும். அவன் ஐ ஹாஸ்ட் வெஜிடேரியன், ஒய் திஸ் நான் வெஜிடேரியன் யூ. ஏதோ நம்ம சர்வர் ஆட்டம் அவனுக்கும். ஏன்னா நானும் காசு கொடுத்து டிக்கெட்டு வாங்கியிருக்கேன், நீயே காசு லால பிரியாளி பேசஞ்சரு சார். நம்ப மாட்டேங்க சார், குச்சி முச்ச விஸ்கி பாட்டில் என்கிட்ட கொடுக்குறான் சார், கொடு அப்படின்றான். அந்த கிளாஸை வாங்கி அவகிட்ட கொடுக்கணும். சில ஏர் ஹோஸ்டல் தேங்க்ஸ் சொல்லுவாங்க, சில ஹோஸ்டல் அது கூட சொல்ல மாட்டாங்க. அது இன்னமும் நம்ம டியூட்டி மாதிரி வைப்பாங்க. ஐயோ ரொம்ப நரகம் சார். நான் எப்போ எந்த அப்ராடுக்கு போனாலும், சுயநலம் கூட தெரியும், எந்த அப்ராடுக்கு போனாலும் சண்டை போடுவான் போர்டிங்கில். விண்டோ. ஏன்னா நம்ம மற்றவங்களுக்கு சிரமம் கொடுக்கலாம். விண்டோ சார்.
அப்ராடு போகிறது ஃப்ளைட்லன்றதெல்லாம் இன்பம். ஆனால் அது கூட அதான் பேஸ்ட், எந்த சீட்டில் பிரயாணம் பண்ணுறீங்கன்னு. ஒரு முறை லண்டன் போகும்போது 9 hours ஜேர்னி. இங்கேருந்து லண்டன் போகும்போது போர்டிங்கில் அந்த பொண்ணு சொல்லிச்சு, நோ வேக்கண்ட். இல்லை சார், எல்லோரும் வந்து ஆன்லைனில் இது பண்ணிட்டாங்க, போர்டிங் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு சீட் இல்லை, நான் வேறு எதாவது சொல்கிறேன், வேறு எதாவது தரேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஆஃபீஸரை கூப்பிட்டு அவங்ககிட்ட பேசி, அப்புறம் நல்ல காலம் நமக்கு தெரிஞ்ச ஒரு மூஞ்சி இருந்தது, ஹெல்ப் பண்ணிச்சு. ஓகே, ஐ எம் கிவிங் விண்டோ சீட் அப்படின்னாங்க. ரொம்ப தேங்க்ஸ் என்ன. உள்ளே போய் பார்த்தேன் சார், எக்கனாமிலேயே விண்டோ சீட்டு, பிரமாதமான விண்டோ சீட். அப்போ தான் அந்த சீட்டை பார்க்குறேன் நான் ஃப்ளைட்டில். பார்த்தா பக்கத்தில் எமர்ஜென்சி எக்ஸிட் விண்டோ இருக்குது, அது பக்கத்து சீட்டு. சார் நம்ப மாட்டீங்க, கால் நீட்டுறதில்லை, பெட்ஷீட் போட்டு படுக்கலாம், அவ்வளோ. எக்கனாமியில் கூட அவ்வளோ இல்லை, அப்படியே ஆனந்தம். அட உண்மையிலேயே லண்டன் மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, இன்பம் அப்படின்னு நினச்சிட்டு சாஞ்சு அப்படியே ஜாலியாக உட்காந்தேன். உட்காந்தா அந்த என்ன படம் இருக்குது எல்லாம் பார்த்துட்டு திடீர்னு ஏர் ஹோஸ்டஸ் கிடுகிடுன்னு வந்தான். வந்து என்கிட்ட தேங்க்ஸ் ஃபார் சூஸிங் திஸ் சீட் அப்படின்னா. எனக்கு நியாயமாக நம்ம தானே தேங்க்ஸ் சொல்லணும். இந்த விண்டோ சீட்டுக்கு சண்டை போட்டு வந்தோமே, நம்ம தானே தேங்க்ஸ் சொன்னோம், இந்த அம்மா எதுக்கு தேங்க்ஸ் சொல்லுதுன்ட்டு எனக்கு ஒரே ஆச்சரியம். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு சொல்லிச்சு, சார் when we are flying, if anything goes wrong, you have to open this exit and jump, and you have to give space to others to jump. இன்னும் சொல்லுது, அதாவது எல்லாம் அமங்கலமாக பேசுது. இன்னும் வண்டி கிளம்பவே இல்லை. அது சொல்ல சொல்ல எனக்கு இறங்கி லெவல் ஆயிடுச்சு, மூஞ்செல்லாம் வேத்துச்சு. சார் என்ன பண்ணுறதுன்னு சொல்லுது. அப்போ வந்து நீ தான் அதை திறக்கணும், ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு, ஐ வில் டீச் யூ, யூ ஷுட் டர்ன் இன் டு ரைட் 1 2 3 அப்படின்ச்சு. இந்த பக்கத்தில் இருக்கிறவன் என்னை சொல்லிடான், என்னடாண்ணா சார் என் உயிரெல்லாம் உங்ககிட்ட தான் இருக்குது, ஜாகிரதையாக பார்த்துக்கோ, ஏதாவது சந்தேகம் தான் இப்போ கேட்டுங்க சார் அந்த பொண்ணுக்கிட்டலாம். சார் விண்டோ சீட் இன்போன்னு நினச்சேன் சார், ஃப்ளைட் இன்போன்னு நினச்சேன், எல்லாம் போச்சு, வேத்துச்சு, ஜுரம் வர மாதிரி ஆயிடுச்சு. நம்ப மாட்டேங்க சார், அந்த 9 hour தூங்கவே இல்லை. ஏன்னா எப்போ வேணாலும் திறக்க சொல்லுவாங்க. சாப்பிடவே இல்லை, ஏன்னா சாப்பிட்டா தூங்கிடுவோம். இங்கே பக்கத்தில் இருக்கிறவன் வாங்கி வாங்கி குடிக்கிறான், வாங்கி வாங்கி சாப்பிட்றான், என் மேலே படுத்துட்டு ஆனந்தமாக தூங்கிட்டான். ஐயோ, அந்த அந்த விண்டோ பக்கத்தில் மட்டும் 3 சீட்டு இல்லை சார், 2 சீட்டு தான். இவன் மட்டும்தான் பிரமாதமாக தூங்குறான். எனக்கு என்னென்னா, இந்த ஏர் ஹோஸ்டஸ் இருக்காளுங்களே, இந்த ஃப்ளைட் உள்ள நடக்கும்போது ஸ்லோவாக நடக்க மாட்டாளுங்க, நடக்கும்போதே விறுவிறுன்னு நடப்பாங்க. அந்த எனக்கு சொல்லிக் கொடுத்த பொண்ணு விறுவிறுன்னு வந்தாலே இப்படி பார்ப்பேன், நான் தொடரணுமா இரு அப்படின்ட்டு போவோம். லண்டன் போய் இறங்கினேன், சாப்பாடு இல்லாமல் தூக்கம் இல்லாமல் டயர்டில் இறங்கினேன். அப்பா அப்படின்னேன். அப்போ நினச்சேன், மனுஷன் தானே நானும், சரி அவ்வளோ கஷ்டப்பட்டு கற்றுக்கணும், யூஸ் பண்ணவே இல்லையேன்னு கற்றுக்கிட்டது. சார் ஃப்ளைட்டில் போகிறது இன்பம், ஆனால் அதுலேயும் துன்பம் இருக்குது. ஏன்னா எந்த சீட்டில் உட்காருங்கன்னு பொறுத்து, யார் பக்கத்தில் உட்காருங்கன்னு பொறுத்து. சரியா, ட்ரெயினில் வந்து லோயர் பர்த்து கிடைக்கிறதுல ரொம்ப கஷ்டம் சார், உண்மையிலேயே. நான்லாம் சாருக்கு தெரியும், நீ டிக்கெட் புக் பண்ணி கொடுத்தாரு, அவரே ட்ராவல்ஸ் வச்சு நடத்துகிறாரு. ஆனால் அவருக்கு நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அவருக்கே என்ன இப்படி கேட்குறான் அவனு. ஏன்னா லோயர் பர்த், அதுலேயும் சைடு லோயர். ஏன்னா மீதி பேரை கஷ்டப்படுத்துவானா. நான் செகண்ட் ஏசியில் போகிறவன் சார், இந்த பக்கம் 4 பர்த்து, இந்த பக்கம் 2 பர்த்து. இந்த 4 பர்த்தில் என்னென்னா மீதி 3 பேர் இருப்பான், ரொம்ப கஷ்டம். இதுனா சைடு லோயரில் படுத்துட்டா முடிஞ்சு போச்சு, நம்ம மட்டும்தான் சைடு லோயர்னுவேன். இந்த தனியாக போகிறதுல ரொம்ப கஷ்டம். ட்ரெயினில் ஒரு நாள் கூட என் பர்த் சீட்டில் நான் தூங்குனதாவே சரித்திரம் இல்லை சார். அது என்னவோ சொல்லி வச்ச மாதிரி. சில பேர் என்ன பண்ணுவான் சார், நம்ம உட்காந்து சரி தூங்கலாமான்னு வந்து எக்ஸ்கியூஸ் மீன்வான். அங்கேயும் என்னண்ணே நான் ஃபேமிலியோடு வந்திருக்கேன், நான் மட்டும் என்ன நான் காசி ராமேஸ்வரமா போகிறேன், நீ ஃபேமிலியோடு வந்திருக்கேன், நான் ஃபேமிலியை விட்டுட்டு வந்துக்கிறேன். என்ன இப்போ எங்கள் மாமியாரால் மேலே ஏற முடியாது, கொஞ்சம் மேலே ஏறுறீங்களா அப்படின்னோம். மாமியார் டிக்கெட்டில் பயணம் பண்ணுறவன் ரொம்ப கஷ்டம் சார். என்ன பண்ணுவானுங்க அப்படி அப்படின்னு நமக்கு சட்டுன்னு இந்த இரிட்டேஷன்லேயே சரிவா எனக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது.
சில பேர் புத்தாலித்தனமாக, சார் உங்கள் பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அப்போ இருக்க போகிறீங்களா அப்படின்வான். முடியாதுன்னு அவன் 4 பேர்கிட்ட சொல்லுவான், இல்லை அன்பு பற்றி சும்மா மேடையில் பேசுகிறானுங்க, ஒரு பத்து மாற்றி கொடுக்க மாட்டேன்றான்வான். இப்போ வேறு அதை யூடியூப்பில் வேறு போட்டுருவாளுங்க, அது ஒரு தொல்லை. அன்றைக்கி ஒருத்தன் மாற்றி சார் கடைசி அந்த டாய்லெட்டுக்கு போகிற டோருக்கு முன்னால் இருக்கிற மேலே அதில் படுக்கிறதுக்கு அங்கேயே நின்றுடலாம் டாய்லெட்டுக்கிட்டே. அந்த கதவு எதுவுமே சரியாக மூடாதுங்க இந்தியன் ரயில்வேயில். டமால்னப்பா நைட்டெல்லாம் அந்த வெளிச்சம், அந்த வெராண்டா வெளிச்சம் கண்ணில் அடிக்கும். நைட்டெல்லாம் அந்த கதவை மூடி 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 ரொம்ப இம்சை. அன்றைக்கி போன வாரத்தில் பார்த்தினாரும் டிடிஆர் ஒரு பொண்ணு கூட்டின்னு வர்றாரு. அந்த பொண்ணு அத்லெட்டு மாதிரி இது பார்த்தா, எங்கே சார் லேடிஸுன்னு, எந்த கம்பார்ட்மெண்ட் இருந்துட்டோம் சார் அவன், லேடிஸு கொஞ்சம் அப்பருக்கு போகிறீங்களா வேணாம். உடனே இந்த லோயர் பர்த்து கிடைக்காதவன்லாம் இருக்கான்ல, அவன்லாம் ஒரு டீமாக சேர்ந்துருவான். சார் ஹெல்ப் பண்ணுங்கள் சார், லேடிஸ் சார். லேடிஸ் இருந்தால் என்ன, லேடிஸு வயசானவங்கன்னா ஒத்துக்கலாம் சார். இந்த பொண்ணு டென்னிஸ் ஆடுற மாதிரி இது பார்த்தா, இது லேடிஸாக இருந்தால் என்ன, வேறு வழியாக கிடையாது. அந்த 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 சோகம் ஜாஸ்தி. அதுலேயும் கூட வரவங்க. ஒரு முறை சென்ட்ரல் நிற்கிறேன், என் கோச்சு A1 நின்றுந்தேன். ஒரு காலேஜ் பிள்ளைங்க, ஒரு கேர்ள்ஸு, ஒரு 15 கேர்ள்ஸு வந்து A1 கிட்ட நின்றுது. ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. தப்பாக நினைக்காதீங்க, இந்த கேர்ள்ஸு ஏறிச்சிங்கன்னா சீக்கிரம் தூங்காது. ஒரு 2 ஹவர் அவங்க பண்ணுற கலாட்டாவை பார்த்துன்னுக்கலாம். அதுக்காக சரி இன்றைக்கி பிரயாணம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சேன். சிக்னல் விழுந்து வண்டி ஸ்டார்ட் ஆக போது எல்லாம் கரெக்டாக A2ல ஏறிடுச்சுங்க. நம்ம கோச்சு இல்லை. உள்ளே போகிறேன், நம்ம ராசி. என் பத்துக்கு எதிர்பார்த்து ஒரு அம்மா கை குழந்தையோடு உட்காந்துக்குது. வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பேசின் பிரிட்ஜ் பெரம்பூர் கூட வரல சார். அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, உள்ளேருந்து ஒரு புடவை எடுத்தாங்க. அந்த பத்துக்கும் ஒரு தூளி கட்டினாங்க. குழந்தைய போட்டுருச்சு. பர்த்து போட்டு படுத்துச்சு. படுத்து அரைக்கோணம் தாண்டத்துக்கு முன்னால் தூங்கிடுச்சு சார். அது தூங்கிட்டோம், குழந்தை தூங்கலை. சரி நமக்கும் குழந்தை இருக்குது சார், குழந்தைங்க அருமெல்லாம் தெரியும். இருந்தாலும் அந்த ஏசி கோச்சில் நைட்டில் சைலண்ட்டாக இருக்கும்போது குழந்தை வீல்னு கத்துறது, அந்த மாதிரி எழுந்துக்கவும் மாட்டுது. வீல்னு கத்துறது இரிட்டேஷனு, ரொம்ப இரிட்டேஷனு. வேறு வழி இல்லை, நான் தூங்கணும். என்ன பண்ணேன், மேலே படுத்துக்கினே என்ன பண்ணேன், அந்த தூளியை மெதுவாக ஆட்டினேன். குழந்தை தூங்கணும் சார். குழந்தை தூங்கினா தான் தூங்கலாம். அப்போ போய் எட்டி பார்த்தேன், அது நல்லா தூங்குது. அதமா திடீர்னு ஒரு குரல் கேட்டுது சார், தம்பி இடிக்காமல் ஆட்டுப்பான்னு. அந்த அம்மா வீட்டில் அவங்க ஹஸ்பண்ட் ஆட்டிட்டு இருப்பார் பிறகு. இது வழக்கம் போல் தூங்கிடுது. வீட்டு ஞாபகத்தில் இங்கே தூங்கிடுச்சு. இடிக்காமல் ஆட்டுப்பான்ச்சு. செம்ம கோபம். கோயம்புத்தூர் வரேன், நம்ப மாட்டேங்க சார், நைட்டு ஈரோடு வரையும் ஆட்டின்னு வந்தேன். கோயம்புத்தூரில் இறங்கிச்சு அந்த அம்மா. இறங்கிட்டு குழந்தைக்கு என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, மாமாவுக்கு தேங்க்ஸ் சொல்லு, அவர் தான் உன்னை நைட்டு ஃபுல்லாக ஆட்டினார். எனக்கு ஓங்கி அறையில் போல். அதை கூட்டும் போதுக்கு ஹஸ்பண்ட் பிளாட்பாரத்தில் நின்று, சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், ஒய்ஃப் சொன்னாங்க அப்படின்னாரு. கூட வாயா, தூளி ஆட்டுற வேலை எனக்கு ஆயிடுச்சு இந்த வாட்டி. சார் எல்லாமே அப்படி தான், பிரச்சனை வரும். பிரச்சனை எல்லாம் மாறி போச்சு. எதுவாக இருந்தாலும் மாறி போகணும், வேறு வழி இல்லை. சிலதெல்லாம் மரபுகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம், அதில் தப்பு இல்லை. இது சார் ஒரு காலத்தில் வேட்டியும் சட்டையும் நம்ம ட்ரெஸ்ஸு, ஆண்களோட ட்ரெஸ்ஸு இல்லையா, பெண்களோட ட்ரெஸ்ஸு சேலையும் ரவிக்கையும் மாறிச்சு. என்ன, பேண்ட்டு போட ஆரம்பித்தோம். ஏன், வசதி. ஓடி போய் பஸ்ஸில் ஏறுறோம், பைக் ஓட்டுறோம். வெள்ளைக்காரன் கொஞ்ச நாள் நம்ம நாட்டை இதுதான் அதனோட எஃபெக்ட். லேடிஸும் மாற்றிட்டாங்க, அவங்களும் இப்போ வந்து சுடிதார் போடுறாங்க. ஆனால் மரபு நம்ம வசதிக்கு ஏற்ற மாற்றலாம், ஆனால் பண்பாடை எந்த காலத்துலேயும் மாற்றக்கூடாது. அதுதான் அடிப்படை. வசதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம உடை மாற்றிக்கலாம், ஆனால் அசிங்கப்படுத்திக்கக்கூடாது. இந்த ஆண்கள் மேலே எனக்கு ஒரு கோபம் சார். எந்த உடையை வீட்டில் அணிவது, எந்த உடையை வெளியில் அணிவதுன்னு சில பேருக்கு தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த பர்முடாஸ்னு ஒன்று விற்கிறான், அதை கண்டுபிடிச்சவங்க மட்டும் என்கிட்ட மாட்டினான் தொலைன்னு சார்.
பர்முடாஸ்னு. அன்றைக்கி ஒரு ஆள் மதுரைக்கு போகிறேன், ஒரு ஆள் 50 வயசு நல்ல ஹைட்டாக இருக்கார், பர்முடாஸ் போட்டுன்னு பிரயாணம் பண்ணுறாரு. அந்த அப்படியே அப்பர் பத்துக்கு ஏறுறான் சார். இல்லை ஒரு அளவு இல்லை. எந்த சில கோயில்கள் சென்னையில் பார்க்குறேங்க, தயவு செய்து லுங்கி கட்டி கொண்டு வராதுங்கள்னு போட்டிருக்கான். அப்படின்னா என்ன, நமக்கு அடிப்படையே தெரியாமல் போயிடுச்சு. லுங்கி கட்டின்னு போகல. இப்போ புதுசாக ஜீவம் வந்துருக்குது, போலீஸ் ஸ்டேஷன் லுங்கி கட்டிட்டு வரக்கூடாதுன்னு. அப்போ என்ன ஆச்சு? ஒன்றும் பண்ண முடியாது. நமக்கு நம்ம மரபு மாத்திரம்னு எல்லாத்தையும் மாற்றிட்டோம். பெண்கள் அப்படி தான். நீங்கள் சாதாரண உடை பேண்ட் போடுங்க, தப்பில்லை. அந்த லெக்கின்ஸ்னு ஒன்று, அது ஏன் போடுறாங்கன்னே தெரியல சார். ஏன் போடுறாங்கன்னு தெரியல, எப்படி போடுறாங்கன்னு தெரியல. நம்ம 2 வீலரில் போகும்போது அன்றைக்கி பார்க்குறோம், ஒரு லேடி, குண்டு லேடி, ஸ்கூட்டரில் அவங்க ஹஸ்பண்டுக்கு பின்னாடி 2 பக்கமும் கால் போட்டு போகுது. பின்னால் பைக்கில் போகும்போது பயமாக இருக்குது, எப்போ எங்கே கிழியோன்னு தெரியாது. கடவுளே கடவுளே, நம்ம கண்ணில் கிழியக்கூடாதப்பான்னு ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டேன் சார். எதுக்குன்னு புரியல. எது ஸ்டைலு, எது ஸ்டைலு? அன்றைக்கி ஒரு ரிசப்ஷனில் பார்த்தேன் சார், ஒரு லேடி ஒரு ப்ளவுஸ் போட்டிருக்காங்க சார், பின்பக்கம் ஒன்றும் இல்லை, வெறும் பிள்ளையார் படம். அது டிசைனாக வருது. இப்போ வெறும் பிள்ளையாருங்க, வேறு வழி இல்லை. நான் வந்து தோப்புக்கரணம் போட்டு ஒரு கும்பிடு போட்டு பிள்ளையாருக்கு முன்னால் மூஞ்சி பக்கமாக போய் நின்னேன். என்னங்க பிள்ளையார் போட்டிருக்கீங்கன்னு, நல்லா இருக்குல்ல? எங்கிட்ட இன்னும் வீட்டில் பெருமாள், ராதாகிருஷ்ணா எல்லாம் இருக்கு. நான் சொன்னேன், இது ஸ்டிச் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகுதுங்கன்னு. 30,000 சார். 30,000 ரூபாய் 20 வருஷத்துக்கு முன்னால் ஒரு மிடில் கிளாஸ் கல்யாணம் பண்ணுற செலவு சார். அது ஸ்டிச்சிங் சார்ஜ் 30,000 ரூபாய். ரொம்ப மாறி போச்சு. அழகுக்கு அர்த்தம் தெரியாமல் போச்சு. அழகு என்பது ஒரு மனிதனுடைய உள்ளத்தை பொறுத்ததை தவிர உடையை பொறுத்ததல்ல. நிறைய பேருக்கு தெரியல. ஒரு காலத்தில் கதையில் எழுதும்போதே எழுதுவான் சார், அந்த பெண் வெட்கப்பட்டால் கன்னம் சிவந்தது. படிச்சிருக்கீங்களா? அப்போ வெட்கப்பட்டால் கன்னம் சிவந்ததுன்னா என்ன அர்த்தம்? அப்போ முகம் எப்படி இருக்குது? ஒரிஜினலாக இருந்திருக்கு, மஞ்சள் முகம், இல்லை மஞ்சள் பூசின முகம். அதனால் வெட்கப்படும் போது அந்த ரத்த ரேகை, இது நரம்பில் ரத்தம் ஏறும்போது அந்த சிவப்பு தெரியுது. இப்போ வெட்கப்பட்டால் முகம் சிவந்ததுன்னு எழுதவே முடியாது, எல்லாமே சிவந்து தாங்குது. ஆமாங்க, சிட்டி ஃபுல்லாக பியூட்டி பார்லர் தடிக்குண்டா. அது என்னவோ தெரியலங்க, ஒரு மெனு கடை வச்சுருக்கான். ப்ளக்கிங், பெல்டிங், என்னது இந்த க்ரூமிங், அந்த எல்லாம் 200 கம்மியாக எதுவுமே கிடையாது. எப்படி தெரியும்னு கேட்காதீங்க, கொடுத்தவன் நான். ப்ளக்கிங், ஐப்ரோ ட்ரிம்மிங், எல்லாம். உள்ளே போயிட்டு வெளில வந்தால் எது ஒய்ஃப், நம்ம ஒய்ஃப்னே தெரியல. அவங்களே அடையாளம் கண்டுபிடிச்சி வந்தால் தான் உண்டு. ஆனால் வந்துடுறாங்க, ஏன்னா காசு நம்ம தரணும்ல. நாகரிகம் இருக்கணுங்க. நமக்கு எதுவோ அது மட்டும் எடுத்துக்கணும். அதில் நம்ம தப்பு பண்ணுறோம். இந்த லிப்ஸ்டிக் கலாச்சாரமும் அது மாதிரி தான் மாறிடுச்சு சார். லிப்ஸ்டிக்கு போடுறது வந்து யூரோப்பில் கண்டிப்பாக போடணும். ஏன்னா அவங்களோட சீதோஷம் இல்லை, வெதர். அவங்க -டிகிரியில் இருக்காங்க. நீங்கள் -டிகிரியில் இருக்கிற நாட்டில் சும்மா வெளில வந்தாலே வெடிச்சிடும், வெடித்து பிளட் வரும். அதனால் அதை வேஸ்லின் தடவுவாங்க, லிப்ஸ்டிக் போடுவாங்க. அழகாக இருக்கிறன்னு கலராக போடுறாங்க, அவ்வளோதான். எனக்கு சொன்னாங்க சார், கனடாவில் நான் விண்டரில் போய் மாட்டினேன். 014 இருந்த டைம் அது. அவன் சும்மா சொல்கிறான் சார், நீங்கள் சார் ஜன்னல் திறந்து கையை இப்படியே 10 நிமிஷம் வச்சுட்டு அப்படி தட்டினீங்கன்னா இந்த விரல் கீழே வந்துடும் சார். நான் அந்த அளவுக்கு விறப்பு. அந்த மாதிரி கண்ட்ரியில் போடுறாங்க. நம்ம சூடு கண்ட்ரியில் அதெல்லாம் வானவே வேணாம். ஒன்று. ரெண்டாவது, அது எப்படி போடணுன்னு ஒரு முறை இருக்குது, அதுவும் நமக்கு தெரியாது. அது பேர் ஸ்டிக்கு, லிப்ஸ்டிக். நம்மளுக்கு அதுவும் அர்த்தம் தெரியாது. நல்லா பச்சை புடவை சார், கல்யாணத்துக்கு அரக்கு பச்சையில் ஒரு புடவை, சிவப்பாக ஒரு லிப்ஸ்டிக்கு. அதை அழகாக கூட போட மாட்டாங்க சார். இந்த கிருஷ்ணர் வேஷம் போட்ட மாதிரி தடவின்னு வருவார். அது போட்டால் அதை மெயின்டைன் பண்ணணும். அவங்கெல்லாம் டிஷ்யூ பேப்பர் கையில் வச்சுருப்பாங்க, ஃபாரினர்ஸ். அப்பப்போ மூணுவாங்க. நம்மளுக்கு அந்த பழக்கமும் டிஷ்யூ பேப்பர் பழக்கமும் கிடையாது. கல்யாணத்துக்கு அப்படியே வருவாங்க. அவங்க சாப்பிட்றதா இருந்தால் ஸ்பூனில் சாப்பிடுவாங்க, அப்புறம் மண்ணுவாங்க. அதை மெயின்டைன் பண்ணணும். நம்மளுக்கு அதுவும் தெரியாது.
2வது பந்தியில் உட்காந்து ஃபுல்லாக கை எடுத்து சாப்பிட்டுட்டு கையை கழுவிட்டு இப்படி துடைக்கும். தொடச்சி முடித்து பார்த்தீங்களா அனுமார் வேஷம் போட்ட மாதிரியே இருக்கும். கூச்சமே இல்லாமல் அப்படியே குரூப் ஃபோட்டோ கிளிப்பாங்க. அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு வர சொல்லுவாங்க, இந்த கேமரா கேவலமானவன் எடுக்கவே தெரியலன்னுவாங்க. என்ன சார் உண்மையிலே தான் சார், அது என்னமே தெரியல. நீங்கள் ஏதாவது ஒரு கல்யாணத்தில் போய் பொண்ணோட அப்பா யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு வச்சிங்களேன், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பொண்ணோட அப்பாவை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், ஒன்றும் இல்லை. இந்த இந்த பக்கமாக ஒரு பேக்கை வச்சுக்கின்னு எக்ஸிபிஷனில் தொலைஞ்ச மாதிரி விறுவிறுக்க தலை வராமல் ஒருத்தர் சுற்றினுப்பான், அவன் தான் பொண்ணுக்கு அப்பா. ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் பொண்ணுக்கு அம்மா யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அந்த அம்மாவை 2 இன்ச்சுக்கு போட்டுன்னு கூம்பு கொண்டை போட்டுன்னு பொண்ணுக்கு பக்கத்தில் பர்ஸோடு நிற்பாங்க. மாறி போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.